ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரவா உப்மாவா? இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, டேஸ்ட் இது அசத்தலாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அது புரியும். தேவகி ஆச்சி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இங்கே உப்மா ரவா 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இந்த ரவா உப்மா டேஸ்ட்டாக இருக்கணும்னா அது ரவை வறுக்கிறதுல தான் இருக்குது. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரவை நல்லா ரோஸ்ட்டாக ஆகணும், நிறம் மாறக்கூடாது. ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கிண்டும் போதே லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. டிப்ஸ் நம்பர் 1, இது எடிபிள் கோகனட் ஆயிலில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப என்ரிச்சாக இருக்கும். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு போட்டு நல்லா நிறம் மாறுற வரைக்கும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். டிப்ஸ் நம்பர் 2, இந்த உப்மாவுக்கு பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். எண்ணெயில் அதை ஃப்ரை பண்ணுங்கள், அது டேஸ்ட் நல்லா இருக்கும். கேரளாவில் ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். டிப்ஸ் நம்பர் 3, பெரிய வெங்காயம் 1 நல்லா சாப் பண்ணது இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் அதிகமாக சேர்க்கும்போது உப்மாவுடைய சுவை அதிகமாகும். டிப்ஸ் நம்பர் 4, கண்டிப்பாக ஜிஞ்சர் பீசஸ் சேர்க்கணும். ஜிஞ்சருடைய ஃப்ளேவர் இந்த உப்மாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணணும். 1 பங்கு ரவைக்கு 2.5 பங்கு தண்ணி, இதுதான் அளவு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 5, இதில் 2 ஸ்பூன் ஜீனி சுகர் சேர்த்துக்கோங்க. அது ஒரு அடிஷ்னல் சுவையை சேர்க்கும். இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ். வாட்டர் ஒரு 5 மினிட்ஸாவது நல்லா கொதிக்கணும். அப்படின்னா தான் சில்லி, ஜிஞ்சர், அந்த ஆனியனுடைய ஃப்ளேவர் அந்த தண்ணியில் நல்லா இறங்கி இருக்கும். வறுத்த ரவையை நியூஸ் பேப்பரில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் சேர்க்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரவையை சேர்க்கும்போது லம்ப்ஸ் வரக்கூடாது. கட்டி தட்டினா உப்மாவுடைய சுவை நல்லா இருக்காது. கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விடுங்க. ரவை நல்லா வெந்து வரணும். சுகர், கோகனட் சட்னி அல்லது சாம்பார் வச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். துருவின ஃப்ரெஷ் தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. அது சுவையை அதிகப்படுத்தும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உப்மா செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வீக்லிக்கு ஒன்ஸ் ரவா உப்மா செய்ய சொல்லி கேட்பாங்க.